அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறை செய்தியின் வாயிலாக முன் சென்ற சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அவருடைய செயல்களை பற்றியும் குறிப்பிடுகின்றார்கள். அதோடு அந்த காரியங்கள் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திலே பெற்ற பாதிப்புகளையும் விளைவுகளையும் நமக்கு சுட்டிக்காட்டி எச்சரித்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த எச்சரிக்கையை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முன் சென்ற சமுதாய மக்கள் செய்த காரியங்களை செய்து விடாமல் தவிர்த்து சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கைக்கு காரணமாக இருந்த அந்த முன் சென்ற சமுதாய மக்கள் செய்த செயல்பாடுகள் காரியங்கள் என்னவென்பதை இந்த உரையிலே நாம பார்க்கலாம். அதிலே முதலாவதாக இறை செய்திக்கு இறை தூதர்களுக்கு முரண்படுதல், இறைவனுடைய வார்த்தைக்கு இறை தூதர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அதிலே கருத்து வேறுபாடு கொள்ளுதல். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் மார்க்கம் சம்பந்தமான அனைத்து காரியங்களை நமக்கு அறிவித்து தருவதற்காக கட்டளையிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் நமக்கு மார்க்கம் சம்பந்தமாக சொல்லி தந்து விட்டார்கள். இது நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அவசியமான ஒரு செய்தியாகும். ரசூலுல்லாஹ் சொல்லாத மார்க்க விஷயம் கிடையாது என்று நம்ப வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாக நம்பணும். ரசூலுல்லாஹ் இதில் குறை வச்சுட்டு போயிட்டாங்க, இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க, நாம தான் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது ஒரு மூலம் நினைக்க கூடாது. அனைத்து மார்க்கம் சம்பந்தமான காரியத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் மார்க்கம் பரிபூர்ணமானது என்று திருமறை குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஒரு மூமின் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மூமின் ஏதாவது ஒரு மார்க்கம் சம்பந்தமான காரியத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருந்தாலும் நான் என்னுடைய சுயவிருப்பப்படி தான் நடப்பேன், என்னுடைய மனோச்சையை தான் பின்பற்றுவேன், என்னுடைய முன்னோர்கள் சொன்னதுதான் கேட்பேன் என்று சொல்லி அதிலே பிடிவாக எந்த ஒரு மூவியும் பிடிக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை விட்டு விடுகிறேன். விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நீங்களும் அதை விட்டு விடுங்கள். முன் சென்ற சமுதாயம் அழிந்து போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இறை தூதர்களுடன் முரண்பட்டதாலும் கருத்து வேறுபாடு கொண்டதாலும் இறை தூதர்களுடைய கட்டளையை மீறியதாலும் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப முன் சென்ற சமுதாயம் அழிந்து போவதற்கான காரணம் என்னன்னா இறை தூதர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாம கருத்து வேறுபாடு கொண்டதுதான். ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்றாங்க, விட்டுட்டாங்க, சொல்லாம விட்டு விட்டாங்க. இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாம், ரெண்டுமே சொல்ல, இதை செய்யணும்னு சொல்லல, செய்ய வேண்டாம்னு சொல்லல, விட்டு விட்டாருன்னு சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கிறதுனா அவங்க அதை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதை விட்டு விடணும். அவனா ஒரு முடிவெடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாக ரசூலுல்லாஹ் இதுதான் சொல்றாங்க. தரத்துக்கும் நான் ஒன்றை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நீங்களும் விட்டு விடுங்கள். இன்னமா ஹலக்கமன் காண கபலக்கும் பிஸ்வாலிகும் வகுதிலபியும் அலா அன்பியாயும். முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதிகமாக கேள்வி கேட்டதும் கருத்து வேறுபாடு கொண்டதுதான் என்று ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்துல ஒரு முடிவு சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அதுல நாம ஒரு பேணுதல் அடிப்படையில ஒரு நல்ல விஷயங்கள் அடிப்படையில் நம்ம தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாமே தவிர அதை பிறர் மீது திணிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயத்தை நாம பிறர் மீது திணிக்க கூடாது. அதுல கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. அதுல கேள்வி கேட்டு அதுல குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விலக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க. ஒன்ன தடை வச்சுட்டேன், நீங்க தடை வச்சிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒன்றை உங்களுக்கு செய்யுமாறு நான் கட்டளையிட்டு விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் இயன்றவரை அதை செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய முடியாததெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்ல. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டேன் என்று சொன்னால் உங்களால் இயன்றவரை செய்யுங்கள். ஒரு விஷயத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை தவிர்க்க சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அதிலிருந்து நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன?
அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க கட்டில ஹராமன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, விளைவுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுல விளைவிக்கணும். இதை செய்யுங்க, இதை செய்யறதுக்கு ஒரு ஆழமானது என்று சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்ம முடிஞ்ச அளவு செய்ய வேண்டியது வந்து ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு இதுல வந்து நம்ம சர்ச்சை கொள்ளக்கூடாது, இதுல கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, இதுல அதிக கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டதுனாலதான் முன்னாடி சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள் என்று, அழிந்து போனார்கள்னா அவங்க வழிகட்டு போனார்கள் என்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த பண்பு ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மிடம் இந்த பண்பு இருந்ததுன்னு சொன்னால் நாமும் வழிகட்டு போறதுக்கான அந்த வாசலை நோக்கி போறோங்கிறது அர்த்தம். ஒரு படி இறங்கிட்டோம்னா அப்படி தொடர்ச்சியா பல படிகள் இறங்கி கீழே போயிடும். அப்ப இந்த மாதிரியான நிலைமைக்கு ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் போய்விடக்கூடாது. ஒரு விஷயத்துல வந்து கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. மார்க்க சம்பந்தமான விஷயம் என்று சொன்னால் அதுல வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்து அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த இதுல நம்ம விளங்கியுள்ளோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க. ஒருவர் வெளியே வந்து ரெண்டு பேர் அவங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை வச்சு அதுல சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு கருத்தை சொல்றாரு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து வேறுபாடு முரண்பட்ட நிலை வந்தனால சர்ச்சையில சத்தம் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. அந்த நேரத்துல அதேதான் சொல்றாங்க. வெளியே வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கோபத்தில் சிவக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்தோர் அழிந்து போனதற்கு காரணமே இந்த மாதிரி வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு முரண்பட்டதனால் தான் சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்ப ஒரு விஷயத்துல வந்து ரசூலுல்லாஹ் சொல்லாம விட்டுவிட்டாங்கன்னு சொன்னால் அதுல நாம வந்து முரண்பட்டு கருத்து வேறுபாடு கொண்டு சண்டை சித்திரத்தில் ஈடுபடுவது வந்து அது நம்ம அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய காரியமா இருக்குது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதிகமா கேள்வி கேட்கறது கூட, கேள்வி கேட்பது வந்து மார்க்கத்துல கூடுமானதுதான். மார்க்கத்துல வந்து ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு பின்பற்றலாம். ஆனால் தேவையற்ற கேள்விகள், முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு அதை சர்ச்சையாக்குறது வந்து அது நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடும் என்று ரசூலுல்லாஹ் யோசிக்கிறார்கள். இன்றைக்கு காலகட்டத்தோடு நம்ம பார்க்கிறோம். ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம சொன்னோம்னா அந்த செய்தி வந்து மார்க்கத்திற்கு அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது மார்க்கத்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரங்களை வைத்து அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அதுல ஒரு கிண்டல், ஒரு முட்டாள்தனமான கேள்விகள், ஒரு நக்கல் செய்யறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம மக்கள் மத்தியில பார்க்க முடியுது. மார்க்க சம்பந்தமான ஒரு செய்தியை ஒரு ஆய்வை வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு எதிர்கருத்து உள்ளவர்கள் வந்து அந்த எதிர்கருத்துக்கு ஒரு வலுவான ஆதாரங்களை முன்வைக்கணும். அந்த ஆதாரங்களை முன்வைக்காமல் அதுல வந்து குதர்க்கமான கேள்வி கேட்கிறார். இது வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வழிகட்டு போறதுக்கான வாசலை வந்து இதுதான் திறக்கும். மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை தெளிவுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரியே கேள்வி கேட்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ரீசெண்டா சமகாலத்துல உள்ள செய்தி, ஒரு ஹலாலான உணவை வந்து நம்ம ஹராம் ஆக்கிடக்கூடாது. ஒரு உணவு இருக்கிறது, அந்த உணவை வந்து அதுல வந்து நம்ம ஏதாவது வார்த்தைகளையோ உச்சரிப்புகளையோ எதையாவது சொல்வதன் மூலமாக அந்த உணவு ஹராம் ஆகாது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும் பொழுது எந்த அடிப்படையில் வைக்கிறோம்? அல்லாஹ் சொன்ன அந்த வாசத்தை நீங்கள் வந்து ஹலாலான தூயவற்றை வந்து ஹராமாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராமாக்குவதற்கு யார் என்று அதிகாரம் உள்ளவர்கள் சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்து மார்க்க அடிப்படையில வந்து ஒரு உணவை ஹராமாக்குவதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையிலும் நம்ம இந்த உணவு வந்து ஒரு பூஜை செய்த உணவா இருந்தாலும் சரி, ஒரு பாத்தியா உணவா இருந்தாலும் சரி, அது ஹராம் ஆகாது அப்படிங்கிற ஒரு தகவலை, ஒரு செய்தியை நம்ம முன்வைக்கிறோம். முன்வைக்கும் பொழுது அதுக்கு எதிர்கருத்துடையவர்கள் என்ன மாதிரியான கருத்தை வைக்கணும், என்ன மாதிரியான பதில வைக்கணும்னா இந்த பாருங்க, இந்த ஆதார ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதை சாப்பிடக்கூடாது, பூஜை செய்த பொருளை சாப்பிடக்கூடாது, பாத்தியா ஓதுறதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக நேரடியாக ஒரு ஆதாரத்தை முன்வைக்கணும். இல்லை என்று சொன்னால் நமக்கு தெளிவில்லாத விஷயத்த நம்ம சர்ச்சை பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, தெளிவில்லாத விஷயத்துல நீங்க கருத்து வேறுபாடு கொண்டு சர்ச்சை பண்ணீங்கன்னா முன் சென்ற சமுதாயம் அழிந்த மாதிரி அழிந்து போயிருக்கு ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறாங்க. இப்ப அந்த அடிப்படையில தெளிவு கிடைப்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், தாமதிக்கலாம். தெளிவில்லாத நேரத்துல வந்து அதற்கு எதிர்கருத்து சொல்லுறோங்கிற பேர்ல மார்க்கத்தையே கேள்வி கூத்தாக்குற மாதிரியான வார்த்தைகளை சில பேர் சொல்றதை பார்க்க முடியுது. நீங்க இப்படி ஒண்ணா போய் நாளைக்கு தர்கால இருந்து பொருளை வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னா நீங்க தர்காக்கே வழிபட போயிருவீங்க, அப்படி கோயிலுக்கே போயிருவீங்க. இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பாருங்க. ஒரு சிறுக்குக்கு நிகரான வார்த்தைகளை வந்து உபயோகிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இது யாரு? மார்க்க தெரியாத மக்கள் இல்ல, மார்க்கத்தை படிச்ச மக்களே, மார்க்கத்தை விளங்குற மக்களே இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து அது நம்ம சுன்னத் ஜமாத் மக்கள் சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட
சில செய்திகளை முன்வைக்கும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி சிறுக்குக்கான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம் அப்படிங்கிற விளங்காமலே சில வார்த்தைகளை உபயோகிச்சாங்க. முஹிதீன் ஆண்டவர்கள் நீங்க கூப்பிடுறீங்க, 1000 தடவை கூப்பிட்டு அவர் வருவாருன்னா நீங்க சொல்றீங்களா, நீங்க இந்த இடத்துல கூப்பிடுங்க, முஹிதீன் ஆண்டவர் வருவாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்க, நீங்க அல்லாவை கூப்பிடுங்க, அல்லா வரானான்னு பார்ப்போம். அல்லா கூப்பிட சொல்றாங்களா, அல்லா கூப்பிட்டா உதவி செய்வான்னு சொல்றாங்களா, அப்படி அல்லாவை கூப்பிடுங்க, அதே மாதிரி அல்லா வந்தாங்கன்னா நாங்க முஹிதீன் ஆண்டவரை கூப்பிட முஹிதீன் ஆண்டவர் வருவாருன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, அது சிறுக்கான வார்த்தைகளை உபயோகிக்கிறவங்களுக்கு தெரியாமலேயே அந்த மக்கள் அன்னைக்கு பேசுறாங்க. அதே வார்த்தையில இன்னைக்கு இந்த மக்களும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, இப்ப இந்த பொருளை உணவு வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னா நாளைக்கு நம்ம தர்காக்கே போயிட்டேன், தர்காக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நேரடி ஆதாரமே இருக்குது. தர்கால போய் நின்று உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்குது. ஏன் ரசூலுல்லாஹே சொல்லியிருக்கிறாங்க, புரைதா என்கிற இடத்துல அறுத்து பலியிடலாமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஏதாவது அனாச்சாரமான காரியங்கள் நடக்குதான்னு கேட்கிறாங்க. கேட்டவுடனே அந்த மக்கள் ஆமா நடக்குதுன்னு சொன்னோட அப்படிப்பட்ட இடத்துல நடத்தி அந்த பலியிடங்கள் நடத்தக்கூடாது, அல்லாஹ்வின் பேரை சொல்லி நடத்தினா கூட அங்க வச்சு செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கண்டித்திருக்காங்க, தடுத்திருக்கிறாங்க. நேரடி ஆதாரம், இந்த ஆதாரம் இருக்கிறத வச்சு நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். இதுக்கு ஆதாரமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு தாவர உணவு வகைகளை ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக, ஒரு அரபி வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலமாக அது ஹராமாகும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு பொருள், ஒரு உணவுப் பொருள் யாரோ ஒருத்தர் முட்டாள்தனமாக ஒரு அரபி வார்த்தையோ ஒரு சமஸ்கிருத வார்த்தையோ உச்சரிப்பதன் மூலமாக ஒரு உணவுப் பொருள் ஹராமாகுதுன்னா நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த உணவுப் பொருள் ஹலால் ஆகாதா? அவன் சொல்றதுனால ஹராம் ஆகுதுன்னா நம்ம பிஸ்மில்லா சொன்னா அந்த உணவுப் பொருள் ஹலால் ஆகாதா? அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய. அப்போ ஒரு உச்சரிப்புனால, ஒரு சத்தத்தினால, ஒரு வார்த்தைகள்னால ஒரு பொருள் ஹராமாகும், ஹலாலான பொருள் ஹராமாகுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது நம்ம அல்லாஹ் தூய்மையானது, நம்ம சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நாம தடுக்கப்பட்டது இன்னொருத்தர் நம்ம தவிர்த்திருக்க விரும்புமா? அது யாரும் குற்றம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு விருப்பப்படலைன்னா தவிர்த்திருக்கிறாங்க. உடும்பு கறி சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல போறாங்க, உடும்பு கறி வைக்கிறாங்க. அங்க அவங்க ரசூலுல்லாஹ் உடும்பு கறி சாப்பிட விருப்பம் இல்லை, அதை தள்ளி வைக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறாங்க, ஹராமுன்னு யாரும் சொல்லல, இது ஹராமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹராம்ல கிடையாது, எனக்கு பிடிக்கல. ரசூலுல்லாஹ் பிடிக்கிறேன்னு சொன்னா அவரு நானும் சாப்பிட மாட்டேன், ஹராமுன்னு தள்ளி வைக்கல, அவரு சாப்பிட்டாரு. அப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்கிறதுக்காக அடுத்த ஆளை ஏவக்கூடாது. நாம ஆனா செய்தியை சொல்லலாம், இந்த விஷயம் இந்த மார்க் அடிப்படையில் இது செய்யக்கூடாது, செய்யலாம் என்று செய்தியை சொல்லாமே தவிர செய்யக்கூடியவர்களை ஆதாரம் இல்லாமல் விமர்சிப்பது இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். கடந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இப்படிதான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு கருத்து வேறுபாடு கொண்டதுனால அழிவு பாதைக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டித்திருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், மார்க்க வரம்பு, மார்க்கம் இப்படிதான் சொல்லியிருக்குது, ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் தான் நம்ம நடக்கணும். அதை தாண்டி ஒரு முஸ்லீம் போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நான் விட்டு விட்டேன் என்று சொன்னால் அதை நீங்களும் விட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை விட்டு விடுங்கன்னு சொன்ன பிறகு நம்ம அதை இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாது, 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் விட்டு விடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை விட்டு விடுறதுதான் நமக்கு சிறந்தது. இன்னொன்னு மார்க்க அடிப்படையில ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்றாங்கனாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னாலும் தடுக்கப்பட்டதுதான் சொல்லுவாங்க. ஆகுமானது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லல. ஏன்னா தடுக்கப்பட்டதை தவிர இது எல்லாமே ஆகுமானதுதான். ஒரு பொருள் ஹராம்னு சொன்னா அது ஹராம மட்டும்தான் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஹலால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹராம் இல்லாத பொருட்கள் அனைத்துமே ஹலால் தான். இதுதான் மார்க்க அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள். எது ஹராம்ங்கிறது மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே தவிர ஹலால ஒரு இது ஹலாலு, வேட்டி கொடுக்குறது ஹலாலு, சட்டை போடுறது ஹலாலு, பேண்ட் போடுறது ஹலாலு, பைக் போடுறது ஹலாலு, இப்படி ஒண்ணுதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும்தான் ஹராம், இதை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாத உணவு சாப்பிடக்கூடாது, இது ஹராம். இதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கப்படுது. இதை தவிர மற்றவரை நம்ம சாப்பிடலாங்கிறது விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி காவி ஆடை அணியக்கூடாது, இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது. அதை தவிர மற்ற ஆடைகள் அணியலாம், இப்படிதான் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த சிவப்பு கலர் ஆடை அணியலாமா, பச்சை கலர் ஆடை அணியலாம், இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தடுக்கப்பட்டதுதான் மார்க்கத்தை சொல்லப்படும். ஆகுமானது நம்மளா முடிவு பண்ணி கொள்ளலாம். இதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு. இந்த வரம்பை மீறி நாம ஒரு கேள்வி கேட்டு இப்படி செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி போய் அப்படி போயிருமா, இப்படிங்கிறத ஒன்னுலேருந்து இன்னொரு டெவலப் பண்ணி பேசுறது நம்மளே நம்ம அழிவு பாதையை கொண்டு போய் சேர்க்கலாம். ரசூலுல்லாஹ்கிட்டே நம்ம வாக்குவாதம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு தர்கால போயோ ஒரு கோயில்ல போய் அங்கேயே உட்கார்ந்து பூஜையில கலந்து கொண்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யாரும் சொல்றது இல்லை. அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தெளிவான ஆதாரம் இருக்குது. ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லலாம்,
அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய இடத்துல அமராஜர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அந்த பகுதிகளுக்கு போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்ப இது தெளிவான ஆதாரங்களை வைத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம், விளைய வேண்டிய விஷயங்களை விளைவிக் கொள்ளலாம். ஆதாரம் இல்லையா, ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, நீங்க முடிவு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க விட்டுடுங்க, அதுல போட்டு கேள்வி கேட்காதீங்க, அது உங்களுக்கு சலுகையா எல்லாம் தந்திருக்கலாம், அப்படிதான் நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம வரம்பு மீறி பேசுவது அல்லாஹ் கோபம் கொள்ளக்கூடியது, அழிவு பாதையை கொண்டு போட்டுதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் இன்னும் எச்சரிக்கிறார்கள், யா ஐயுஹன் நாசு, மக்களே, ஈயாக்கும் ஒரு குழுவ சித்தீனி, மார்க்க விரும்புவதில் உங்களை எச்சரிக்கிறேன். இப்ப இன்னகு அகிலக்க மண்கான கபலக்குமுள் குழுவு சித்தீன், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி மார்க்க விஷயத்துல வரம்பு மீறுறதுதான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அளவு நம்ம நிறுத்திக் கொள்ளணும், அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அதுக்கு மேல நம்ம ஆய்வு பண்ணி நமக்கு இஷ்டத்துக்கு இதில் பேரிடுதல்ங்கிற அடிப்படையில பேசுறது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நாமளா ஒரு விஷயத்த தெளிவில்லாத விஷயத்துல நம்ம கூடுதல் பேரிடுதல்ங்கிற அடிப்படையில் நம்ம செய்யக்கூடாது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகை வைக்கிறாங்க. அசர் தொழுகை முடிஞ்ச உடனே பார்த்தா பின்னாடி இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு தொழுறாரு. எந்திரிச்சு தொழுத உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி மார்க்க விஷயத்துல தெளிவில்லாத காரணத்தினால்தான் வேதம் கொடுக்கப்பட்ட முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முன்னாடி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அது பதில் கொடுக்கும் விதமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் சொன்னது உண்மைதான் சொல்றாங்க. அப்போ ஏன் அசர் தொழுகைக்கு பிறகு சுன்னத்து கிடையாது, அந்த நேரத்தில் தொழுதாருன்னா மக்களை குழப்பம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது. உடனே தொழுகை முடிஞ்சு சலான் சொன்ன உடனே எந்திரிச்சு தொழுத உடனே உமர் இல்லாத இந்த கருத்தை சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில தெளிவில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடாது. இது நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனதற்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்க விஷயத்துல வரம்பு மீறது, இறை தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் அதுல கருத்து வேறுபாடு கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கிறார்கள். அதே போன்று முன் சென்ற சமுதாயம் அழிந்ததுல இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் உலக இன்பங்கள்ல மோகம் கொள்றது. மார்க் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் வறுமைக்கு அஞ்சியோ இல்லைன்னு சொன்னா இணை வைப்பிற்கு சென்று விடுவதோ நான் பயப்படல. நீங்க வறுமை கஷ்டப்பட்டு பஞ்சத்துக்கு போயிருக்கீங்கன்னு நான் பயப்படல, இல்லைன்னா இணை வைப்புக்கு போயிருக்கீங்கன்னு நான் பயப்படல. எதுக்கு நான் பயப்படுறேன் என்று சொன்னால் இந்த உலக மோகம், உலக பொருளாதார ஆசையினால நீங்க வழிதவறி அழிப்பாதைக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அந்த மக்களும் எச்சரிக்கிறாங்க. எந்த நேரத்தில் நடக்குதுன்னா பஹ்ரைன் பகுதிக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுனால ஜிஸ்யா வரி வசூலிப்பதற்காக ஒரு சஹாபிய அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபி அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் திரும்ப அங்க போய் வசூலித்துட்டு செல்வத்தெல்லாம் திரட்டிட்டு அங்கிருந்து வர்றாங்க. அவர் வர்றான், பணம் பொருளாதாரத்துல கொண்டு வராங்கன்னு சொன்னது ஊர் ஃபுல்லா பரவிட்டுது. காலையில ஃபஜ்ர் நேரம் பள்ளி வாசல் ஃபுல்லா நிரப்பி வழியுது. ரசூலுல்லாஹ் தொழுதவங்க, பொருளாதாரம் வருது, செல்வம் வருது, நமக்கு ரசூலுல்லாஹ் பங்கு வச்சு தருவாங்க, நம்ம தொலை வராம இருந்துட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் பொருளாதார செல்வம் கிடைக்காம போயிருமே சொல்லி மக்கள் நிரம்பி வழிகிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சு திரும்பி பார்க்கிறாங்க, மக்கள் கூட்டம். ரசூலுல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி, அவங்க சிரிப்பு வருங்க, மக்கள் இப்படி பொருளாதாரத்தை செல்வத்துக்கு வேண்டி ஃப்ரீயா கிடைக்குங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்களே சொல்லி ரசூலுல்லாஹ் சிரித்து கொண்டு அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, அபூ உபைதா வந்திருக்கான்னு சொல்லி தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. மக்களை பார்த்து கேட்கறது, அபூ உபைதா பணத்தோடு செல்வத்தோடு வந்திருக்கிறாரு தானே நீங்க வந்திருக்கிறீங்க என்று கேட்டு விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் வறுமையில் வாடி விடுவீங்க நான் அஞ்சல, நீங்க கஷ்டப்படுவீங்க, பொருளாதாரத்தை சிரமப்படுவீங்க அஞ்சல. எதுக்காக அஞ்சலி என்று சொன்னால் இந்த உலக மோகம், இந்த பொருளாதாரம் செல்வதற்காக வேண்டி நீங்கள் போட்டி போட்டு அதிலே உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவீர்கள் என்று சொல்லிதான் நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் எச்சரிக்கிறாங்க. அப்போ மனுஷன் பொருளாதாரம் செல்வம் உலக மோகத்துல மூழ்கி கிடக்கிறான்னு சொன்னா அதுவும் அவனை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடும் என்பதை நாம விளங்கிக் கொள்ளலாம். இது மனிதர்களை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடும், அதிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். உலக ஆசை உலக மோகம் தேவைதான், அது ஒரு லிமிட்டோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அதே போன்று நீதியாக செயல்படவில்லை என்று சொன்னாலும் அதுவும் நம்ம முன் சென்ற சமுதாயம் அழிந்ததுக்கான காரணமா இருக்கு. அந்த நிலைக்கு நம்ம சென்றோம்னா நாம அழிவு பாதைக்கு செல்வோம் என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருடிடுறாங்க.
அந்த பெண்மணி வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி, மக்சூம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தை சார்ந்த பெண்மணி. அவங்க திருடின உடனே உயர்ந்த குலம், அந்த பகுதியில வந்து மதிப்புமிக்க மக்கள், அவங்க சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி திருட்டுப்பட்டவங்க சுமத்தப்பட்டு கையெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொன்னா வெளியே போற மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த குலத்துல உள்ள திருட்டுப்பட்டம் விட்டவங்க திருடின பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த குலத்துக்கு அந்த சமுதாயத்துக்கே கேடுங்கிறதுனால அந்த சமுதாயத்தில் உள்ள பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம லைட்டா பேசுவோம், பேசி இந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம், ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு இழிவு தந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறதுக்கு மசூரா பண்றாங்க. நம்ம போய் பேசினா ரசூல்லா கேட்க மாட்டாங்க. ரசூல்லாவுடைய வார்த் மகன் உசாமா இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம சொல்லுவாரு. உசாமா மேல ரசூல்லா அதிக பாசம் வச்சிருந்தாங்க, சயீத் அவர்களுடைய மகனா இருந்தனால அதிக பாசம் வச்சிருந்தாங்க. இப்ப அவர்கிட்ட சொல்லி அவங்களுடைய வளர்ப்பு பையன் சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா ரசூல்லா ஏத்துக்கிடுவாங்க என்று ரசூல்லாவிடம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதற்காக, பரிந்துரை செய்வதற்காக உசாமா அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ரசூல்லாட்ட சொல்லி அந்த பெண்மணிக்கு தண்டனையை குறைங்க, கையை வெட்டுறதுன்னா கையை வெட்டிட்டாங்கன்னா போற வர வழியெல்லாம் பார்க்கிற மக்கள் இந்த சமுதாய பெண் வந்து திருடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்க சமுதாயத்தை சேர்த்தே பாதிக்கும், எங்களுக்கே கேவலமா இருக்கும், அதுல நீங்க எப்படியாவது பேசி தண்டனை குறைங்க சொல்லி அந்த உசாமா அவர்களிடம் பரிந்துரை செய்ய சொல்றாங்க. அந்த உசாமா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பரிந்துரை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய மகள் பாத்திமாவாக இருந்தாலும் நான் வந்து அவங்க கையை வெட்டுவேன், யாருக்காக வேண்டி சட்டம் வளையாது, நீதி வளையாது, எல்லாருக்கும் ஒரே வகையான தண்டனை தான் என்று சொல்லி அந்த தண்டனையை நிறைவேற்றுவேன். இப்படித்தான் முன்சென்ற சமுதாயம் தங்களுக்கு விருப்பமானவர்கள், தங்களுக்கு தங்களுடைய வசதி, தங்களிடம் வாழ்ந்த மக்கள் வசதியானவர்கள் தவறு செய்தார்கள் சொன்னால் அவங்க நீதியை வளைச்சிருவாங்க, அதனாலே அழிந்து போனார்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல வந்து எச்சரிக்கிறாங்க. அப்ப முன் சென்ற சமுதாயம் அழிந்ததற்கான காரணங்கள்ல இந்த நீதியை வளைக்கிறதும், செல்வந்தன் பாவப்பட்டவன் ஏழை பணக்காரங்கிற மாதிரி அது பிரபலமானவன் பிரபலம் இல்லாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஊர்க்காரன் வெளியூர்காரன் நமக்கு பழக்கம் இல்லாதவன் சொல்லி ஆள் பார்த்து ஒரு நீதியை செலுத்துறது, ஆள் பார்த்து ஒரு சட்டத்தை சொல்றது வந்து அதுவும் நம்ம அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். முன் சென்ற சமுதாயம் அழிவு பாதைக்கு போனதற்கான காரணங்கள் ஒன்று என்னன்னா இந்த மாதிரி நீதியை வளைக்கக்கூடியது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் 2-3 விதி சம்பந்தமா சர்ச்சை செய்யறது, அதே போன்று கஞ்சத்தனம் பிடிக்கிறது, இது எல்லாம் வந்து முன் சென்ற சமுதாயம் அழிந்து போனதற்கான காரணம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்திருக்கின்றார்கள். இப்ப விதியை பற்றி சர்ச்சை பண்ண ஒரு அல்லாஹ் நாடுனது நடக்கும், அல்லாஹ் நாடுனது நடக்காது, நாடானது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுட்டா அல்லாஹ்வுடைய நாட்டம் சொல்லுறோம், நடக்க போறதா அல்லாஹ் என்ன நாடி இருக்காலும் நடக்கும் அப்படின்னு நினைக்கணும். அல்லாஹ்வை திட்டுறது, விதியை திட்டுறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இது இப்படிதான் நடக்குமா, விதியும் கிடையாது அல்லாஹ்வும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அந்த கோபத்துல அந்த